నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ కోట్ సేల్స్ అండ్ బై యూట్యూబ్ ఛాனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நேத்திக்கு அதாவது 9/4/2025 புதன்கிழமை அன்னைக்கு ஒங்கோலுக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் போயிட்டு ஒரு 56 குட்டி ஒரு பேட்ச் ஒரு நண்பருக்கும் ஒரு 75 குட்டி இன்னொரு பேட்ச் இன்னொரு நண்பருக்கும் எடுத்து கொடுத்தோம். அதை பற்றி நான் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றது எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க. உங்களை நான் சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு యూస్ఫుల్గా இருக்கும். ఫ్రెండ్స్ లాస్ట్ వీక్ కావల్ దగ్గర నుంచి పిల్లలైతే తమిళనాడుకి పంపించాము. ఫుల్ డీటెయిల్ చూస్తాము. అంతకుముందు మీరు ఇంతదాకా మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేయలేదంటే సబ్స్క్రైబ్ చేసుకోండి. పక్కనుండే బెల్ బటన్ని క్లిక్ చేసి ఆల్ అనేది ఎనేబుల్ చేసుకోండి. మీరు సబ్స్క్రైబ్ చేసింది మరొక పేజ్ వస్తుంది. ఈ పేజ్ని స్క్రీన్ షాట్ ఎత్తి నాకు వాట్సాప్లో పంపించేయండి. మిమ్మల్ని సబ్స్క్రైబర్ బ్రాడ్காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் చేస్తాను. அது మీకు யூஸ்ஃபுల్గా ఉంటుంది. நண்பர்கள், இப்போ நம்ம பார்த்துருக்கிற குட்டிகளிலிருந்து ஒரு 56 குட்டிகளை எடுத்தோம். கருப்பு குட்டிகள் கொஞ்சம் கழிச்சிட்டோம், பெட்டை குட்டிகள்லாம் கழிச்சிட்டு கெடா குட்டிகளை மட்டும் எடுத்தோம். பர் கேஜி வந்து 450 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். நிறைய நண்பர்கள் சொல்கிறது லைவ் வெயிட்டில் எடுக்கக்கூடாது, ஜோடி கணக்கில் தான் எடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு லாபம், லைவ் வெயிட்டில் எடுக்கும்போது நமக்கு கூடுதலான விலை போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிறைய முறை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜோடி கணக்கில் எடுக்கும்போது லைவ் வெயிட்டில் எடுக்கிறத விட கூடுதலாக போயிடுது. இப்போ 450 ரூபா எடுக்கிறோம். கறி குட்டிகளே இப்போ 400 ரூபா போகுது. 450 ரூபான்றது வந்து வளர்ப்பு குட்டிகளுக்கு கொஞ்சம் கூட தான். ஒரு 420 430ன்னா கூட பரவாயில்ல. ஆனால் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க. இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் வந்து நல்லா இருக்குது. சேல்ஸு நல்லா இருக்கும்போது அவங்க குறைஞ்சி வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. எல்லாருமே அப்படி தான். இங்கே விற்கலைன்னா சந்தையில் கொண்டு போய் விற்கிறாங்க. நம்ம மட்டுமே இல்லை, நேரில் போய் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே 450 ரூபா தான் எடுக்கிறாங்க. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு 18 கிலோ அந்த மாதிரி வந்தது. ஜோடி வந்து 16,000 ரூபா அந்த மாதிரி வந்தது. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 20,000 ரூபா சொன்னாங்க. நம்ம என்ன தான் பேசியிருந்தாலுமே ஒரு 18,000 ரூபா இல்லை 17,500 ரூபா அந்த மாதிரி வந்து நின்று இருப்பாங்க. இப்போ எடை போட்டதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 1,500 ரூபாயிலேருந்து ஒரு 1000 ரூபா வரைக்குமே லாபம் தான் சொல்ல முடியும். లాభంன்றதை విడ ఏమారామా తప్పించడం. ఫ్రెండ్స్, ఈ పిల్లలు యావరేజ్గా ఒక 18 కిలో అమారు వచ్చినాయి. మనకి జత 16,000 రూపాయలు పడినాయి దగ్గర దగ్గర. இப்போ நம்ம இங்கே எத்தனை குட்டி எடுத்துருக்குறோம் சார்? 54 குட்டி இருக்குது சார். இப்போ 54 ஏறக்குறைய 50லேருந்து 55க்குள்ளே வரலாம் கரெக்டாக இது பண்ணால். இப்போ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஏறக்குறைய இந்த வெயிட்டில் தான் எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்த வெயிட் இருக்குது. இந்த வெயிட்டு தான், இதுதான் எதிர்பார்த்தீங்க. சரி சார். இப்போ நீங்கள் இது வந்து ரேட்டு வந்தால் பக்ரீத்துக்கு கொடுத்துருவீங்க, அப்படி இல்லைன்னா இன்னும் வச்சுட்டு கூட இது பண்ணுவீங்க. ஏன்னா பக்ரீத்து நாள் வந்து நெருங்கிடுச்சுன்றதுனால பெரிய குட்டி கொஞ்சம் இது நல்லா சைஸ் வருது, அதை பார்த்து கொடுத்துட வேண்டியது. பார்த்து கொடுத்துட வேண்டியது. உங்களுக்கு இது இப்போ எடுக்கிறதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானே? இது இருங்கண்ணா, இதில் குங்குமம் போட்டிருக்குது எல்லாமே இப்போ நம்ம எடை போட்டிருக்குறோம். இன்னும் ஒரு சிலது போட வேண்டியது போட்டால் நம்ம ஆவரேஜாக எவ்வளோ வரும்ன்றது கூட தெரிஞ்சிடும். இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் தெளிவான குட்டிகளாக நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா, அதே மாதிரி சரியான ஃபீடை நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் 6 கிலோவில் இருந்து 7 கிலோ வரைக்குமே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களை, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் பல இடத்துலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார். அவருக்காக எடுத்து கொடுத்தோம். மொத்தம் 75 குட்டி. இது எல்லாமே பெரிய சைஸ் குட்டிகள். இந்த மாதிரி பெரிய சைஸ் குட்டிகளை நம்ம எப்போவுமே ஜோடி கணக்கு பேசி தான் எடுப்போம். ஆனால் நம்ம கூட வந்த நண்பர் பார்த்திங்கன்னா எடை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. காரணம் அவங்க 23,500 சொன்னாங்க ஜோடி. சொல்லும்போது அப்படி சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன பேசியிருக்கலாம். இல்லை அதெல்லாம் வேண்டாங்க, எடை போட்டு எடுத்துடலாம் அப்படின்னாரு. இப்போ எடை போடும்போது எவ்வளோ வந்தது என்னன்றதை நான் வந்து அந்த பேப்பரோடு நான் உங்களுக்கு காட்டுறேன். பேப்பரில் எழுதி நம்ம லாஸ்ட்டில் டோட்டல் பண்ணோம். அந்த పేపర్ కూడా నా ఫోటో ఎడుతూ உங்களுக்கு పోట్రా. గమనించుకో. అదో మేమిద్దరం 10 మనుషులే ఉన్నాం, కానీ నువ్వు గమని రాసేటప్పుడు 8 నిలిపేటప్పుడు ఎంత వస్తుంది అంత వేసుకో. 8 పోతుంది, 9 పోతుంది, 7 పోతుంది. సరే, 8 పోడు. 8 అన్నీ మొత్తం వెళ్ళిపోవడం, 1 2 కాదు, 70.
కొదం పిల్లలు రాకుండా వేసుకో. పిల్ల నేను నాకు ఎక్కిచ్చేటప్పుడైనా ఉంటే మళ్ళీ అది ఎడేసేటప్పుడు కన్ఫ్యూజ్. 1.5 నువ్వు మళ్ళీ ఏదో అమ్మేస్తున్నానండి నువ్వు ఎర్రయి 5 వేసుకో. 6 అయినప్పుడు 5 5 అయినప్పుడు 4 6 పర్లేదన్నా 4 5 పడుతుంది. నువ్వు 4 వచ్చి మళ్ళీ 4 నలిచి ఎక్కుతున్నది అంటే 4 వేడ అది ఆడేది ఎక్స్ట్రా వస్తుంది. చూసుకోరు కొదాలి రాని హైట్కి కూడా హైట్కి మాత్రం కాదు మా మంచికి కూడా జాస్తిగానే ఉండదు. 20,700 ఇప్పుడు ధరలు జాస్తి పెరిగినాయి. వస్తాయిలేనా ఏడ ఉంది పిల్లలు ఉన్నాయి పెద్దవి ఉన్నాయి కదా. ఓకే నువ్వే చెప్పునా నువ్వే చెప్పు. అదే అది ఆడ నిలుస్తుంది మళ్ళీ ఆడేటప్పుడు ఎక్కుతుంది అది లెక్క మీకు. 7,23,000. ఇంక ఎన్ని పిల్లలు అమ్మినావా ఎన్ని లెక్క వేసుకో. నేను ఏ పిల్లలు అమ్మినా பொதுவாக இந்த மாதிரி வளர்ப்பு குட்டிகளை கொண்டு போன உடனே நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா கழிச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குட்டிகள் எழிச்சு போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்காது. உங்களுக்கு ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் கெயின் நல்லா வரும். ப்ரோட்டீனை பேஸ் பண்ணி வெயிட் கெயின் வர்றதுனால உங்களுக்கு வந்து கொழுப்பு அதிகமாக சேராது. வாங்குறவங்க அடுத்தடுத்த முறை திரும்ப உங்கள்கிட்டயே வந்து வாங்குவாங்க. அதனால் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை தொடர்ந்து பயன்பெறுங்க. இந்த மாதிரி குட்டிகள் தேவைப்படுறவங்க நம்ம வீடியோ போட்ட உடனே பார்த்துட்டு எடுத்துங்க. ஏன்னா வியாழக்கிழமை வரைக்கும் தான் இந்த குட்டிகள் இருக்கும். இவங்க எல்லாமே வியாபாரிங்க அப்படின்றதுனால சந்தையில் கொண்டு வந்து விற்றுருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த பேட்ச் தான். நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு ஒரு வாரம் கழித்து அதாவது ஒரு 10 நாள் கழித்து இந்த குட்டிகள் இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மேக்ஸிமம் அந்த குட்டிகள் இருக்காது. நிறைய பேர் பட்டியில் போய் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறீங்க. பட்டியில் போய் நம்மளால் எடுக்க முடியல. காரணம் வந்து பெட்டை குட்டி சேர்த்து எடுக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கணக்குமே ஒரு கணக்கு அப்படின்ற மாதிரி ஆகிடுது. அங்கே ஒவ்வொரு பட்டியிலையும் ஒரு 5 2 அந்த மாதிரி இருக்கும். பெட்டை குட்டி ஒரு 2 எடுத்தால் கெடா குட்டி 2 எடுக்கணும். மொத்தமே ஒரு பட்டியில் 5 10 அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஒரு 50 குட்டி எடுக்கணும்னா 10 பட்டி போக வேண்டியதாக இருக்கும். 10 பட்டி நம்ம போனோம்னு சொன்னாலும் கூட நம்ம போயிட்டு ரிட்டர்ன் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து அதாவது அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருப்போம். வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்தது ஒரு குட்டியாக இருக்கும், வேறு குட்டியை மாற்றிட்டுருப்பாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. நம்ம போய் பார்க்குறோம், பார்த்த உடனே நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே எடை போடுறோம், எடுத்துகிட்டு வந்துடுறோம். 33 కరెక్ట్గా ఉందన్నా లెక్క? 36 40 పిల్లలు ముందు అటు నెడితే పోవా? సరిపోతుంది. 7 3 పిల్లలు కదా. దూకే పోతుంది చూస్తా ఉన్నారు. 37 37 సార్. இன்னும் 3 போடுங்க கீழே. எங்கேருந்து வந்திருக்கீங்க சார்? தமிழ்நாடு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கீங்க. கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த இடம் சார் உங்களுக்கு? எக்ஸாக்டாக பல்லடம்.
பல்லடம் வந்து காமநாயக்கம்பாளையம், பல்லடம் டு பொள்ளாச்சி ரோடு. மொத்தம் நம்ம இப்போ எடுத்தது எத்தனை குட்டி சார்? 75 குட்டி. 75 குட்டி. இப்போ நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டியாக எடுக்கணும்னு சொல்லி வந்தீங்க, அதே மாதிரி கிடைச்சிதுங்களா உங்களுக்கு? கிடைச்சது. குட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நம்ம எப்படி என்ன ரேட்டில் எடுத்தோம் சார்? கிலோ 450ன்னு எடுத்தோம். ஆவரேஜாக எவ்வளோ வந்தது சார் இது? ஆவரேஜாக 21.44 வந்துச்சு. 21 கிலோ 440 கிராம் வந்தது. ஜோடி வந்து எவ்வளோ வந்தது சார் இது? இப்போ ஜோடி வந்து 19,300 வந்தது. இப்போ இது இந்த குட்டி பார்க்கும்போது நம்ம இந்த சைஸுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு எடுக்கலான்னு உங்களுக்கு தோணுதுங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. சரி சார், நீங்கள் வந்து இப்போ நான் எடுத்து கொடுத்ததில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் உங்களுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. இல்லை இப்போ நீங்கள் வந்தீங்க, நம்ம அப்ரோச்மெண்ட் கரெக்டாக இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது. கூப்பிட்டு போய் ஒரு 3 இடத்த காமிச்சு நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருந்துச்சோ அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. எடுத்தோம். சரி சரி, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டீங்க. சரி சரி சார், ஓகே, தேங்க்ஸ். பெரிய குட்டிலாம் கீழே வந்துச்சு, மேலே போகிறது சின்ன குட்டி தான், அதனால நமக்கு அது பிடிச்சி. ஏன்னா நாளைக்கு சந்தைக்கு போவேன், முடிஞ்சால் இன்னைக்கு நாளைக்கு போட்டுருவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் இல்லை சொன்னீங்க.